இந்த விஷயத்த எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஒரு சின்ன வைரஸ் வந்ததுக்காக ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை ஒரு நூல் கோர்த்த மாதிரி அல்லாஹ் வழி நடத்துறானே, அந்த அல்லாஹ்வின் ஆற்றலை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நம்ம மூச்சு விடுறதுல இருந்து நம்மளுடைய இதயங்கள் துடிக்கிற வரைக்கும் எல்லாமே அல்லாஹோட பர்மிஷன் தான். அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும். அவனுடைய நாட்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த விஷயம் சொல்றான். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிச்சயமாக வானங்களையும் பூமிகளையும் படைத்தது மனிதர்களை படைத்ததை விட பெரிதாகும். எனினும் மனிதர்கள் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். நம்ம யாரும் அறியல. நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுப்போம், அது வெறும் ஆசை. ஆனா அல்லாஹ் ஒரு முடிவு எடுப்பான் பாருங்க, அதுதாங்க அதிசயம். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உள்ளவன், பேராற்றல் உள்ளவன் அல்லாஹ் உங்களை கைவிட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கைவிட மாட்டான். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் அறிவான். கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன், வளவலன்னு பேசல. படைத்தவனை புரியுங்கள். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு சின்ன புள்ளி தான். ஆனா நம்மளை படைச்சவன் அவன்தான் அகிலத்தில் அதிபதி, ரப்புல் ஆலமீன். உன் கவலைகளை நீ நினைக்காதே, உன் கவலைகளை விட மிக பெரியவன் அல்லாஹ். இந்த மாதிரி அல்லாஹுடைய ஆற்றல்களை நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுமா இல்லையா? இந்த மாதிரி பயனுள்ள வீடியோகள்ல எனக்கு போடணும்னு ஆசை. நம்மளை ஃபாலோ பண்ணாதான் அந்த வீடியோ அவங்களுக்கு போகும். அப்பதானே அந்த வீடியோ அவங்க பார்த்து அவங்களும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை நினைத்த மனிதர்களாக வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.